வாழ்த்துக்கள். சரி போ. பயங்கர நான் ஒரு செகண்ட் வண்டி நின்று பெட்ரோல் இல்லாம நம்ம இங்கேயே குளிச்சிருவோம்னு நினைச்சேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீ வேற அங்க வந்து பெட்ரோல் போடுங்க செம்மையா போடாம வந்ததுக்கு என்னதான் பண்றேன்னு பார்க்கலாம். ஒன்றும் பண்ணிட மாட்டேன். ஐயா என்னை யாராவது கூட்டின்னு போடுங்கன்னு கேட்டிருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காலையிலே எனக்கு நல்லா ப்ராங்க் பண்ணிட்டானுங்க. இங்கே தண்ணியெல்லாம் வராதுடா. இப்படிதான் இதோ அங்கே போய் நிற்கணும், டிக்கெட் போடுவோம். அப்படின்னு வேற உள்ள போயிடலாமா? டிக்கெட் போட்டோம் அப்படியே போட்டு வந்துருக்கீங்களா? நீ தான்டா சொன்னதே எனக்கு. 500 கேமராலாம் வேணாம், நீ தானே சொன்ன எனக்கு. அதுக்கு தான் நான் என்ன யோசனை, இங்கே இன்னும் வரமா நிற்கிறேன். கார் பார்க்கிங் இங்க இருக்கு. கார் பார்க்கிங் பத்தி நம்ம டிக்கெட் பர்சனுக்கு 50 rupees. ஆமாம் பரவாயில்ல, டிக்கெட் அதில் கம்மியாக அதில் பரவாயில்ல விடு. நாங்கள் வந்தவொடனே இங்கே ஒரு காயை பார்த்தோம். அது என்ன காயின்னு தெரியல. தடா ஃபால்ஸ் இது உங்களுக்காக. நாங்கள் உள்ளெல்லாம் போயிட்டு நிறைய ஃபன் எக்ஸ்ப்ளோர்லாம் நிறைய பண்ண போகிறோம். அப்படிதான் வந்துட்டு இருக்கு. ஆமாம், எல்லா பக்கம் வந்தால் தண்ணி தான். இது வந்து இந்த ஃபால்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5000 ஏக்கர்னு சொல்கிறாங்க. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம். இன்னொன்று என்ன சொல்ல விரும்புகிறோன்னா, 25 இளைஞர்கள்னா பரவாயில்ல, ஒரு 40+ யாராக இருந்தீங்கன்னா கொஞ்சம் குச்சியோ இல்லை நல்ல கம்பெனியோ எடுத்துட்டு. ஆமாம் ஆமாம், இன்னும் 15 கிலோமீட்டரில் ஃபால்ஸ் வரும். ஆனால் எந்த ஃபால்ஸுன்னு தான் தெரியும். அப்படியா? மாசம் கோயில் ஏன்பா இங்கே பைக்லாம் போகக்கூடாதா? அந்த மேப் போட்டு நான் பார்த்தல, அதில் எல்லாமே இருந்துச்சு. காரில் போயிருந்தா ஜீப் வச்சுருந்தா இப்போ வந்திருக்கலாம். இப்போ நான் இந்த கார்லேயே வந்திருக்கேன். அது அவங்க விட்டுருக்கணும்ல. சார்ஜ் போட மறந்துட்டோம். ஆமாம் गाइस iPhone 16 Pro Max சார்ஜ் இல்லை. ஓ 16 Pro Max 500 சப்ஸ்கிரைபருக்கே உங்களுக்கு ஐஃபோன் கேட்குதா? நல்ல வேலை நம்ம அங்கே என்ன பண்ணீங்களேடா டே. ஆனால் வண்டி நின்றுச்சுன்ட்டு என் மூச்சே நின்றுச்சுரா. அதாவது ஸ்டன்னைடு ஒரு 2 செகண்ட் அப்படிதான். சரி வாங்க வண்டி தள்ளுங்கடா. தள்ளு. இதில் வேற தள்ள வச்சு வேற வேடிக்கை வேற பார்த்தீங்க பேர். நல்லா சரி வீடியோ எடுக்க சொன்னீங்க. பண்ணிருக்கலாம். இவன் எனக்கு அப்பவே டவுட்டு, இவன் வீடியோ எடுக்க சொல்லும் போது எனக்கு ஸ்ட்ரைக் ஆகல. இவன் இந்த மாதிரி சொல்லவே மாட்டான். சீரியஸான டைம்லலாம் வீடியோ எடுக்காதன்னுவா, சாப்பிடும் போது எடுக்காதன்னுவா, இதுன்னா இவனே சொல்கிறான்னு எனக்கு அப்பவும் டக்குன்னு தோணல. ஓகே ஒன்றும் பிரச்சனை போல அப்படின்னு நினச்சேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நாங்கள் 1 கிலோமீட்டர் தாண்டி இருக்கோம். வயசாகுது இல்லையா? இல்லை அவனே ஏதோ குத்து மதிப்பாக வச்சுருந்தாங்க. அவனோட ஆசை ஒன்று சர்ப்ரைஸ் பண்ண ஒரு 7 பேராக இருந்தது. ஒருத்தர் குறைஞ்சிட்டாரு. என்னோட ஃபேன்ஸ்லாம் அப்படியே தவிச்சு போயிடுவாங்க. யார் இருக்காங்களோ அவங்க தான். வாழ்த்துக்கள். சரி போ. பணம் வரும்டா. எவ்வளோ பணம் வரும்? நுங்கு நுங்கா? அப்போ பணம் வரணும்னு சொல்லுவாங்களா? ஆமாம், இந்த மாதிரி நுங்குன்னு சொல்லுவாங்களா? ஆ இந்த மாதிரி ஓஹோ சரி. ஏன் இதில் நுங்கியா வரல? காயே வரல, இன்னும் வளரணும். சமைய போகணும் இன்னும். ஏன்னா பணம் பணம் குதிரை நுங்கு. ஓஹோ பரவாயில்ல, எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. ஆமாம், இன்னும் அது 3 மடங்கு ஹைட் ஏறினா தான் வருமே. என்னது இந்த மரம் இருக்குல்ல, இப்போ ஹைட் ஏற்றது பார்த்தீங்களா? அது இன்னும் 3 மடங்கு ஏறணும். 3 மடங்கு ஹைட் ஆனால் தான் காயே வரும். நாக்கு தள்ளிச்சுல. நாக்கு தள்ளுதா? என் உடம்பே தள்ளுது. டார்க் ஃபண்டிஸ்லாம் இருக்கு. நீங்கள் எந்த எதனா விலை வந்தால் என்ன பண்ணுவீங்க? அனிமல்ஸ் நோ என்னை விட்டுருங்க, நான் யூடியூபர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அப்படியே யூடியூபர் சொன்னால் மட்டும் அப்படியே விட்டுரும். நாங்கள் இங்கே சும்மா ஒரு இது இந்த ஃபால்ஸ் வந்து உண்மையிலே அற்புதமாக இருக்குமான்றதை நான் உள்ளே போய் பார்த்துட்டு. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக போகிறேன். இது நீங்கள் இப்போ தான் வரீங்களா? ஆமாம், நாங்களும் இப்போ தான் வரும். நான் இது ஃபஸ்ட் டைமே எப்படி இருக்குதுன்றது உள்ளே எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தெரியும் நமக்கு. ஜாலியாக போகிறாங்க சின்ன பசங்க எல்லாருமே. நம்ம இப்போ அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே வரத்துக்கு நடந்து வரணும். டிக்கெட் வாங்கினதுலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் வந்து பார்க்கிங் இருக்குது. அங்கேருந்து நம்ம இப்போது அதுக்குள்ளே எதனா சாப்பிட்ணும். நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எதனா லஞ்ச் எதனா கட்டின்னு வந்துட்டீங்க அப்படின்னா கூட சாப்பிட்றதுக்கு அங்கே இருக்குது.
நீங்கள் பாருங்கள விட நீங்கள் நிப்பாட்டி சாப்பிட்லாம், சாப்பிட்றதுக்கு இடம் இருக்குது. அதுக்கப்புறம் விட்டுட்டு என்னன்னா கொஞ்சம் நிறைய சாப்பிட்டுக்கோங்க, நடந்து போகணும். அப்போ தான் டேய் எல்லாமே தண்ணி பாட்டில் எத்துமாடா. தண்ணி தான் நிறைய இருக்குது. நம்ம தண்ணியில தானே குளிக்க போகிறோம் தம்பி. அப்படியே வந்து தடா ஃபால்ஸ்க்கு 4 பேராக வந்திருக்கோம். நெக்ஸ்ட் என்ன ஃபால்ஸ் போவோம்னு தெரியாது, எங்கே போகணும்னு தெரியாது. அதுக்கு 4 மணி வரை தான் இல்லை இது. ஆமாம். நம்ம 7:30 கிளம்பணும். 10 மணிக்கு வந்துட்டோமா? என்னப்பா வெயிலே நடக்கணுமா இப்போ? ஆமாம், என்ன மழை இப்போ மழை ஏறுறாங்க. வெல்கம் டு ராயல் கிராண்ட் பிளாக்ஸ். ஆமாம், இன்னைக்கு தடா ஃபால்ஸ்க்கு வந்திருக்கோம். ஜேடி ஜெரோ எல்லாரும் மிஸ் பண்ணிட்டீங்க. சூப்பராக இருக்கிறா இந்த ட்ரிப்பு. எல்லாமே சூப்பராக தானே மிஸ் பண்ணிட்டீங்க. இப்போ என்னன்னா ஒன்றுமே கேட்டிருக்காரா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இவனுக்கு ஸ்விம்மிங்கே தெரில, பட் ஆனால் ஸ்விம்மிங் பூலில் சூப்பராக ஸ்விம்மிங் போட்டான். இவங்க 2 பேருக்கு ஸ்விம்மிங் தெரியும். ஆமாம், அண்ணன் ஒரு செம்ம சைக்கிள் செஞ்சுட்டாரு. அதனால நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம், இல்லைன்னா ஃபோட்டோ எடுத்துருப்போம். ஆமாம், அவர் பாமா மின்னல் மாதிரி போயிட்டார். ஆமாம் மின்னல் மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்காங்க. எங்களோட கேங் விளாக்ஸில் மீதி பேர்லாம் இங்கே தான் உட்காந்துருக்காங்க ஆல்ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ அந்த கோயில் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். இந்த கோயிலோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் அங்கே கல்லுக்கல்லாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து வீடு கட்டணும்னு ஆசை இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து இந்த கோயிலை சுற்றி கல்லுக்கல்லாக வைப்பாங்களாம். அது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, இந்த மாதிரி கல்லுக்கல்லாம் வச்சோன்னா நடக்கும் அப்படின்ட்டு. ஸோ இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த கோயிலை விசிட் பண்ணுங்கள். சோப் போட்டு விட்டு பேர் வச்சு விட்டு வந்துடு. அது பேர் ஒன்றுவா இருப்பாங்க. பார்த்து ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி இன்னொரு 10 நிமிஷத்தில் கிட்ட வந்துட போகிறோம். நம்ம எப்படி வந்தோமோ அது அப்படியே உதவி ஓட்டமாக சொல்லலாம். சொல்ல பாப்பா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் பெட்ரோல் நின்று வண்டி தள்ளுற மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் ஐயோ வாய் ஒட்டிச்சு. நீ சொல்லு. வந்தோம் நடந்தோம். இதெல்லாம் ஒரு ப்ரோ சிம்பிளாக சொல்லிட்டு இருக்கேன். எல்லாமே சிம்பிள் பண்ணாது, ஃபுல்லாக அப்படியே சொல்லுங்க. ஐசிசி அதான் சொல்லு. எப்படி சொல்லு, உதவி ஒட்டாம சொல்லணும்ல. அவன் அந்த தாத்தா ஒன்று அடிக்கலப்பா, இவன் தான் ஒன்று அடிச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா அங்கே வந்து வரும்போது சோஸ் ஒரு ராங்கு பண்ணோம். ராங்கு வந்துட்டு அவரும் தான் வாங்கிட்டான். அவரும் வர எல்லாம் சாப்பிட்டு ஆளை ஏறிட்டு இருக்கோம். காருக்கு வந்துட்டு தண்ணியில் எல்லாம் ஈனாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் நாங்கள் இந்த கேம் முடிச்சுக்கலாம். திருப்பி நடக்கிறது ஸ்டார்ட் பண்ணுறோம். பாய். ஏண்டா நல்லா இருக்கிற இடத்துல ஏன்டா வைக்க வீறீங்க? இந்த 3வது இடத்துல உட்காந்துருக்கோம். ஆனால் இப்போ பரவாயில்ல, ஸ்பாட் கிட்ட வந்துட்டோம். ரொம்ப தூரம் இருக்காதுன்னு நினச்சேன், இவ்வளோ தூரம் இருக்கு. வந்துட்டோம் நம்ம அந்தளவுக்கு. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு. A few moments later. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 12:30. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரமாக தொலைஞ்ச ரூட்டை தேடுறதுக்காக 1 ஹவராக சுற்றிட்டுருக்கோம். நாங்கள் எந்த பக்கம் வந்தோன்றதே மறந்துட்டோம். இப்போ அப்படியே போயிட்டே இருக்கோம். எங்கேயாவது ஒரு இடத்துல ரீச் ஆகும்னு நினைக்கிறேன்.